الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை விடுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நாளில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் டிசேபிள்டு பீப்புள் என்று சொல்லுவார்கள் தமிழிலே மாற்றுத்திறனாளிகள். அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது, அவர்களுடைய திறமைகளை ஊக்குவிப்பது, அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருப்பது குறித்து உண்டான விழிப்புணர்வை பேசக்கூடிய நாளாக டிசம்பர் 3 உலக சுகாதார அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஐநா சபை மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய படைப்பினுடைய ரகசியத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவார்: ரப்புக வ ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை எப்படி படைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டானோ அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை மாத்திரமல்ல எல்லா படைப்புகளையும் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் அல்லாஹ் படைக்கிறான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார். எனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அவர்களுடைய உடல் அமைப்பால், அவர்களுடைய திறமையால், அவர்களுடைய உணர்வுகளால் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் குறைபாடுடையவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த உலகத்திலே யாரும் நிறைவானவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விஷயத்திலே எல்லா மனிதர்களிடத்திலேயும் குறை இருக்கும். அந்த குறையை பார்க்கக்கூடாது. அந்த மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய நிறைகளை
பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்திலே எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்லாஹ் சில நபர்களை, சில மனிதர்களை உடல் ரீதியாக சில குறைபாடுகளோடு அல்லாஹ் படைத்திருப்பார். அந்த படைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு நாம் எப்படி உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. உலக அளவிலே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய உடல் ஊனமுற்றவர்கள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டில் உடல் குறைபாடு உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 7.5 கோடிக்கு மேலாக உடல் குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒரு 100 ஆண்டு காலம் வரை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பேர் இருந்தது என்று சொன்னால், அவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் குருடர் என்றும், கால் நடக்க முடியாதவர்கள் இருந்தால் நொண்டி என்றும், வாய் பேச முடியாதவர்களாக இருந்தால் பேச தெரியாத ஊமை என்றும், காது கேட்காதவர்களாக இருந்தால் செவிடு என்றும், இப்படி அவர்களுடைய உடல் ஊனத்தை ஒரு பெரிய குறையாக வைத்து சமூகத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஒதுக்கி வைக்கக்கூடிய பெயர்களை கொண்டு அவர்கள் மனது புண்படும்படி நடத்தாட்டப்பட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு உடல் ஊனமுற்றோர் என்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள். உண்மையிலேயே அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தான். அல்லாஹ் அவர்களுக்கு சில விசேஷமான திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சக மனிதர்கள் செய்ய முடியாத செயல்களையும் கூட மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டிசேபிள்டு பீப்புள் சாதாரணமாக செய்து விடுவார்கள். இதற்கு எல்லா உடல் உறுப்புகளும் சலாமத்தாக இருக்கக்கூடிய நம்மில் எத்தனையோ பேர் ஒரு சூறாவை மனப்பாடம் செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் பார்வையே தெரியாத எத்தனையோ பார்வை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஹாஃபில்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு குர்ஆன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரெயில் என்று ஒரு மொழி இருக்கிறது. அது புள்ளியால் அந்த குர்ஆன் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த புள்ளியை தடவியே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் உலகத்தில் ஆயிரக்கணக்கான பார்வை இல்லாத ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். கால்கள் இல்லாவிட்டாலும் கூட 2 கைகளாலும் எழுதக்கூடிய எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே உடல் உறுப்புகள் சலாமத்தாக இருப்பவர்களை விட கொஞ்சம் உடல் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய படைப்பே கொஞ்சம் வித்தியாசமானதுதான். அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனித படைப்பு என்பது நிச்சயமாக நாம் மனிதனை அழகான படைப்பிலே படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் இடத்திலே சொன்னாலும் சில நபர்களை அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்திலே குறையாக படைத்திருப்பார். அந்த படைப்பினுடைய ரகசியம் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை ஒரு பாரமாக நினைத்து விடக்கூடாது. அதை அல்லாஹ் கொடுத்த பாக்கியமாக நினைத்து அவர்களை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நாளைக்கு அல்லாஹ் மறுமையிலே சில நபர்களை எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார். அவர்களுக்கு என்ன பெயர் என்று சொல்லப்படும் என்றால் ஹம்மாதூன் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கஷ்டமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள். அல்லாஹ் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை பொருந்திக்
கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தியவர்கள், அவர்களுக்கு ஹம்மாதூன் என்று பெயர் சொல்லப்படும். அவர்கள் நாளை மறுமையில் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மாற்று திறன் கொண்ட குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை சுமையாக கருதாமல் அவர்களை பாக்கியமாக நினைத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலகீனமானவர்களை வைத்துத்தான் இந்த சமூகம் கொஞ்சம் பலம் பெறுகிறது. நம்மெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நல்ல பலசாலியாக இருக்கிறோம் என்பதால். நிச்சயம் அவ்வாறு அல்ல. பலகீனமானவர்களுடைய துஆவின் மூலமாகத்தான் சில பலமுள்ளவர்கள் கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பெண்மணி இந்த சபையை கடந்து சென்றார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி சொர்க்கவாசி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, திடீரென்று எனக்கு வலிப்பு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் சக ஆண்களுக்கு மத்தியில் நான் வலிப்பு நோய் கீழே விழுந்து விடுவேன், என்னுடைய ஆடை கொஞ்சம் மேலே ஏறிவிடும், அதற்காக எனக்கு துஆ செய்ய, எனக்கு இந்த வலிப்பு நோய் நிவாரணம் கிடைப்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், நான் துஆ செய்தால் அல்லாஹ் உங்களுடைய வலிப்பு நோயை நிவர்த்தி செய்து விடுவான், ஆனால் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இந்த நோயை, இந்த குறையை அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் பொறுத்துக் கொண்டால் நாளை உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக இந்த குறையை, இந்த நோயை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் நான் வலிப்பு நோயால் கீழே விழுகின்ற பொழுது என்னுடைய ஆடை தூக்கிடக்கூடாது, என்னுடைய ஆடை விலகிவிடக் கூடாது, சக அந்நிய ஆண்கள் என்னுடைய உடலை பார்த்து விடக்கூடாது, அதற்காக மட்டும் துஆ செய்யுங்கள் அந்த பெண்மணி சொன்னார் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யாரும் யாரையும் அவர்களுடைய குறையை வைத்து கேலி கிண்டல் பேசக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தினிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை வைத்து பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன கைரம் மின்ஹுன்ன. ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறையை வைத்து அந்த பெண்ணை கேலி செய்ய வேண்டாம், அந்த பெண்ணை விட கேலி செய்யப்பட்ட பெண் சிறந்த பெண்ணாக இருக்கலாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே மீண்டும் பேசுவார், வலா தல்மிசு அன்ஃபுஸகும். நீங்களே உங்களை தரக்குறைவாக, தாழ்ந்தவர்களாக, தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப். உங்களுக்கு மத்தியில் ஒருவர் இன்னொருவரை பட்டப்பெயர் வைத்து கூப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் வன்மையாக குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வான். எனவே எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சில குறைகளை இயற்கையாக கொடுத்திருக்கிறானோ அந்த குறையை வைத்து அவர்களை அவமரியாதை செய்கின்ற விதமாக பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுவதை குர்ஆன் வன்மையாக கண்டிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுபசோபனம் சொன்னார்கள். பார்வை இல்லாத ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த குறைபாடு இயற்கையிலேயே இருந்ததா அல்லது இடையிலே ஏற்பட்டதா என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இடையிலே ஏற்பட்டது, ஒரு நோய் வந்ததற்கு பிறகு எனக்கு கண் பார்வை தெரியவில்லை என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், எந்த
எந்த அடியான் அல்லாஹ் கொடுத்த சோதனையை பொருந்திக் கொள்ளுகிறானோ, எந்த அடியான் அல்லாஹ் அவனுடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்ததற்கு பிறகு அதை பொருந்திக் கொள்ளுகிறானோ, அந்த அடியானுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 13 தடவை மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத பொழுது மதீனாவினுடைய தலைவராக இருந்தார்கள். ஏராளமான சமயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத பொழுது மக்களுக்கு இமாமாக தொழ வைத்தார்கள். பாங்கு சொன்ன சஹாபியும் கூட இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை நபர்களுக்கு தெரியும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹதீஸுகளை வல்லுனர், ஒரு மாற்றுத்திறனாளி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமை பாராட்டுகின்ற விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனுடைய அறிவை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 சஹாபாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது சாலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை பாராட்டி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனுடைய அறிவை கொண்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. நமக்கெல்லாம் தெரியும், ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமூகம் பெற்றெடுத்த 4 அப்துல்லாஹ்களில் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கம். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அப்துல்லாஹ்களில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கம். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. எத்தனை நபர்களுக்கு தெரியும்? பார்ப்பதற்கே குள்ளமாக இருப்பார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு அலங்கோலமான ஒரு உருவம், கால் 2 சூங்கி போயிருக்கும். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்வாக் குச்சியை உடைப்பதற்காக மிஸ்வாக் மரத்தில் ஏறி நிற்கிறாங்க. காக்கடிக்குது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கீழாலை கொஞ்சம் மேலே தூக்குகிறது. கால் 2 சூங்கி போயிருக்கிறது. சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. பக்கத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்னார்கள், இந்த சூடி போன காலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த 2 காலுடைய கணம் நாளை மறுமையிலே மீசான் தராசிலே நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் உஹது மலையை விட கனமுள்ளதாக இருக்கும் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய 2 கால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள், ஏராளமான மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுடைபி என்ற ஒரு சஹாபி, பார்ப்பதற்கு அவலட்சணமான ஒரு முகமுடைய ஒரு சஹாபி. எந்த சஹாபி, எந்த மனிதரும் ஜுடைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல போய் பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடைய ஜுடைபி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜுடைபிற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டு போனார்கள். மிக நீண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே ஜுடைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சந்தையிலே நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுடைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணை பொத்திக் கொண்டு, யார் இந்த அடிமையை விலைக்கு வாங்குவது என்று கேட்ட பொழுது ஜுடைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தது.
பின்னாடி நின்று தன்னுடைய கண்ணை கட்டி பிடித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த அடியானை யாருமே வாங்க மாட்டாங்க, நான் ரொம்ப தரம் தாழ்ந்தவன் என்பதாக ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மனிதர்களுடைய பார்வையில் மாத்திரம் வேண்டுமானால் தரம் தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய சக மனிதர்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள். அவர்களை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும், நம்மால் முடிந்த அளவு அவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும். எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் சமூகம் அவர்களை ஒடுக்கி வைத்ததின் காரணத்தினால் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டாமலே அவர்கள் சென்றிருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை செய்யக்கூடாது. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு சிறந்த முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், அவனுடைய கரத்தினாலோ அவனுடைய நாவினாலோ அடுத்த சக முஸ்லிம் துன்புறுத்தல் செய்யப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் தான் சிறந்த முஸ்லிம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க வேண்டும். இறுதியாக மாற்றுத்திறன் கொண்ட அந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதை அவர்கள் பொருந்திக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையை பொருந்தி வாழக்கூடிய நல்ல நசீபை அவர்களுக்கும் தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இயற்கையான குறைபாடுகளை, இயற்கையான உடல் குறைபாடுகளோடு பிறக்குவதை விட்டும் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீரென்று இடையிலே ஏற்படக்கூடிய நோயின் காரணமாக அல்லது விபத்தின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு கவனக்குறைவின் காரணமாக உடல் உறுப்புகள் குறைபாடுகளாக ஆகுவதை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் உடல் சலாமத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.